ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, யார் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் எவிக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா அவர்கள் எவிக்ட் ஆகியிருக்கிறதாக எக்ஸ் தளத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. அதுக்கு முரணாக இல்லை இப்போ இன்னும் ஷூட்டிங்கே முடியல, அதுக்குள்ளேயே எப்படா நீங்கள் பவித்ரா எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் இல்லை அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்டர்லாம் போட்டுட்ருக்காங்க. பட் ஆக்சுவலாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஓட்டிங் ஆர்டரை பார்த்துடலாம். ஓட்டிங் ஆர்டரில் நம்பர் 1 பொசிஷனில் அன்அஃபிஷியல் போலில் இருந்து ஜாக்லின் ஃபஸ்ட் இடத்துலையும், 2வது இடத்துல மஞ்சரி அவர்களும், 3வது இடத்துல ராணுவ அவர்களும், 4வது இடத்துல பவித்ரா, 5வது இடத்துல விஜய் விஷால், 6வது இடத்துல ஜெஃப்ரி அண்ட் 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா அன்ஷிதா. ஸோ இந்த லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அன்அஃபிஷியலாக இருக்கக்கூடிய லிஸ்ட் தான். ஸோ மோர் ஆர் லெஸ் எப்படி அஃபிஷியலாக ஓட்டிங்ஸ் விழுமோ அதே மாதிரி தான் அன்அஃபிஷியலாக விழுந்துட்டுருக்கு. நிறைய நேரங்களில் 95.5% பார்த்திங்கன்னா மேட்சபிளாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா எவிக்ட் ஆகிட்டாங்க. காலையிலே ஒரு சாங் போட்டாங்க, அது மூலிமா நமக்கு நிர்ணயம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த சாங்கில் அடிக்கடிக்கு அன்ஷிதாவுடைய முகத்தையும் பவித்ராவுடைய முகத்தையும் காமிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு நைட் அந்த கோ ஐபியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்லாம் வச்சுருந்தாங்களா, அந்த டாஸ்கில் பவித்ரா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அதுதான் அவங்களுடைய கடைசி டாஸ்க்காக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய கதைகள் கட்டிகிட்டு இருக்காங்க. எக்ஸ் தளங்கள்லையும் இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு தரப்பினர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இன்னும் ஷூட்டிங்கே முடியல, ஷூட்டை எத்தனை மணிக்கு ஆரம்பித்தாங்கன்றதும் தெரியல, காலைல 8 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தன் போட்டிருக்கான் 8 மணிக்கே பவித்ரா எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது டே என்னடா இது, 8 மணிக்கு ஆக்சுவலாக விஜய் சேதுபதி ஷூட்டுக்கு கூட வந்திருக்க மாட்டார் சொல்லப்போனால். அவங்க 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரைக்கும் சாட்டர்டே எபிசோட், 2 மணிக்கு அப்புறம் லஞ்ச் பிரேக்கு ஒரு 3-3:30 மணி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சண்டே எபிசோடுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் ஷூட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வேளை இந்த வாரத்தில் டபுள் எவிக்ஷன் கூட வச்சுக்கலாமே. ஸோ அப்படியே டபுள் எவிக்ஷன் இருந்தால் கூட ஜெப்ரி அண்ட் அன்ஷிதா அண்ட் விஜய் விஷால் அண்ட் பவித்ரா இவங்க 4 பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் இல்லாமல் பாட்டமில் இருந்துட்டுருக்காங்க, கடைசி 4 ஆட்கள். ஸோ இந்த 4 பேரில் யாராவது 2 பேர் வெளியே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே போகிறதா அப்படி இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு ஆள் எவிக்ட் ஆகணும். அப்படி எவிக்ட் ஆகிருந்தா கூட எப்படா 8 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் உங்களுக்கு நியூஸ் வருது அப்படிங்கிறதான் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஆஸ் எ கிரியேட்டராக அண்ட் ஆஸ் எ ரிவ்யூவராக. ஏன்னா இவ்வளோ ஒரு ப்ளூக்கில் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு பக்கம் அன்ஷிதா எவிக்டட்னு போடுவாங்க, அப்புறம் ஜெஃப்ரி எவிக்டட்னு அதே பர்சன், சேம் பர்சன், அதே ஆள் பவித்ரா எவிக்டட்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு விஜய் விஷால் எவிக்டட்னு போடுவாங்க. அது மாதிரி இஷ்டத்துக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எங்கடா நம்புறது, நம்பாமல் போகிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும், எப்படி ஃபாலோவர்ஸ்லாம் இப்படி இந்த மாதிரிலாம் ஓகே பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா இது நடக்க வாய்ப்புகள் இருக்குது பவித்ரா எவிக்ட் ஆகிறதுக்கான. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு. முக்கியமான தருணங்களில் முக்கியமான ஆட்களை கழட்டி விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.